வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சராவதில் சிக்கல், ஆதரவு கேட்ட விஜய், காங்கிரசின் அதிரடி தீர்மானம். திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் சர்ச்சை கருத்து, விசாரணைக்கு அழைக்கப்படும் உதய கம்மன்பில. நீதிமன்ற தீர்ப்பு குறித்த ஜனாதிபதியின் கருத்து வெறும் பொது அறிவே, அமைச்சர் நலிந்த விளக்கம். பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பங்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. தோட்டாக்கள் மெகசீனுடன் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கைது. மாணவியை குறிவைத்த இளைஞர்கள், முள்ளிய வலையில் தொடரும் திருட்டால் அச்சத்தில் மக்கள். கழுத்து அறுக்கப்பட்ட முதியவர் பலி, பாதுகாப்பு வேலையை பழுது பார்த்த போது நடந்த துயரம். வியட்நாம் ஜனாதிபதி இலங்கை விஜயம், பல ஒப்பந்தங்களில் கையொப்பமிட தீர்மானம். இலங்கைக்கு அண்மித்து உருவாகும் காற்றழுத்த தாழ்வு, இனி வடகிழக்கில் கனமழை. ஈரான் போர் முடிந்தாலும் பொருளாதாரம் மீள நீண்ட காலமாகும், கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா எச்சரிக்கை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழுவின் கூட்டம் நேற்று நள்ளிரவில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆதரவு வழங்க முன்வந்தாலும் தாவேகவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவை எக்காரணம் கொண்டும் பெறக்கூடாது என்பதே அந்த நிபந்தனையாகும் என கூறப்படுகிறது. இது குறித்து ஊடகங்களிடம் பேசிய கே.சி. வேணுகோபால், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க இந்திய தேசிய காங்கிரசின் ஆதரவை கோரியுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் தனது அரசியல் பயணத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளால் தான் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டதாக அவர் கூறினார். தமிழக மக்களின் தீர்ப்பு என்பது அரசியலமைப்பை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கும் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்திற்கானதாகும் என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த திடீர் அரசியல் நகர்வு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில்கள் எதுவும் வெளிவரவில்லை. அண்மையில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கையை விட 10 இடங்கள் குறைவாக இருப்பதால் காங்கிரசின் ஆதரவு தற்போது அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மரணம் தொடர்பில் உதய கம்மன்பில வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இதுகுறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளால் அளிக்கப்படவுள்ளார் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் எஃப். வுட்லர் தெரிவித்தார். அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிதியமைச்சின் கீழ் உள்ள வெளிநாட்டு வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களில் ஒருவராக கடமையாற்றிய ரங்க ராஜபக்ஷ மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த உயிரிழப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகளை கொண்ட விசேட நிபுணர் குழுவினரால் இம்மாதம் 1ஆம் தேதி குளியாப்பிட்டிய போதனா வைத்திய சாலையில் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையும் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளுக்காக உயிரிழந்த நபர் பயன்படுத்திய கார், கையடக்க தொலைபேசி, சிம் அட்டைகள், வங்கி கணக்கு அட்டைகள் மற்றும் ஏனைய முக்கிய ஆவணங்கள் குளியாப்பிட்டிய போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான பின்னணியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் சட்டத்தரணி உதய கம்மன்பில இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக உயிரிழந்த நபரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவலை அவர் முன்வைத்துள்ளார். உதய கம்மன்பில தெரிவிக்கும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை. அவர் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இது குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளினால் அழைக்கப்பட உள்ளார். அத்துடன் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் போதும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிப்பதற்கும் அவர் அழைக்கப்படுவார் என்றார்.
முக்கிய வழக்குகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்புடைய விசாரணைகளின் தீர்ப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் அனைத்தும் வெறும் பொது அறிவின் அடிப்படையிலானவையே தவிர நீதித்துறைக்கு விடுக்கப்பட்டு அழுத்தங்கள் அல்ல என அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பல்வேறு முக்கிய வழக்கு விசாரணைகளின் தீர்ப்புகள் இம்மாதம் வழங்கப்பட உள்ளன. அத்தோடு பல பிரபல அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்புடைய வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. அவை தொடர்பில் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களுக்கு அந்த தினங்கள் நினைவில் இருப்பது ஒரு சாதாரண விடயமாகும். இது ஒரு பொது அறிவாகும். வழக்கு விசாரணைகள் இடம்பெறும் போக்கின் அடிப்படையில் அது குறித்த ஒரு பொது அறிவின் அடிப்படையிலேயே ஜனாதிபதி சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மாறாக அவற்றில் எவ்வித இடையூறுகளோ அழுத்தங்களோ எவராலும் பிரயோகிக்கப்படுவதில்லை. மோசடியாளர்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுவர் என்பதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊடாக தண்டனைகள் வழங்கப்படும். இவை தொடர்பில் சாதாரண பொதுமக்களும் தற்போது விழிப்புடன் இருக்கின்றனர் என்றார். 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025 தொடக்கம் 2026 கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 2026 மே மாதம் 19ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான பல்கலைக்கழக பிரவேச கையேட்டினை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ள புத்தக சாலைகளினூடாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதே நேரம் இம்முறை மாணவர்களின் வசதிக்காக பல்கலைக்கழக பிரவேச கையேட்டின் மென்பொருளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.ugc.ac.lk ஊடாக ஆன்லைன் முறையில் கொள்வனவு செய்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விண்ணப்ப நடைமுறைகள் மற்றும் தகுதி விவரங்கள் உள்ளிட்ட மேலதிக தகவல்களை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அறிந்து கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவாளி ஒருவரின் நெருங்கிய சகா ஒருவர் 54G56 ரக தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்கொடை ஹீனட்டியன பகுதியை சேர்ந்த 25 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹீனட்டியன பகுதியில் கெஹல் பத்திர விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 54 தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஆகியவை வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒரு குற்றவாளிக்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக், இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்டின் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர் ஆகியோருடன் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆழமான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் தற்போது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் மற்றும் சமூக நலத்திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து ஆளுநர் விளக்கமளித்தார். மாகாணத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள், உட்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் அவற்றுக்கு மாகாண நிர்வாகத்தினால் எடுக்கப்பட்டு வரும் துரித தீர்வுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை முழுமையாக மீள கட்டியெழுப்பும் பணிகளில் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு சிறந்த பங்காளியாக தனது ஒத்துழைப்புகளை வழங்கும் என இதன்போது உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் உறுதியளித்துள்ளார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களில் இணைந்து செயல்பட தயார் என்பதையும் கிழக்கு மாகாணத்தின் மீட்சி மற்றும் வளர்ச்சி பாதையில் எமது ஒத்துழைப்பு என்றும் இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். முள்ளியவளையில் உயர்தர வகுப்பு மாணவியொருவரின் தங்க சங்கிலி அறுத்துக்கொண்டு 2 இளைஞர்கள் தப்பி சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது, முள்ளியவளையிலிருந்து வற்றாப்பளைக்கு துவிச்சக்கர வண்டியில் வகுப்பிற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை இலக்கத்தகடு இன்றி விலை கூடிய மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த 2 இளைஞர்கள் மாணவி அணிந்திருந்த சுமார் 3/4 பவுன் தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதே பகுதிக்கு அண்மித்த பகுதியில் கடந்த வாரமும் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணொருவரின் 1 பவுன் தங்கச்சங்கிலி பறிபட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனால் தொடர்ச்சியாக இடம்பெறும்
போதிலும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதுவரை சம்பவங்களுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறி வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் சந்தேக நபர்களை கண்டறியும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதிகளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தெரியும் நபர்கள் மீது போலீசார் தீவிர ரோந்து கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பிரதேச மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கண்டி கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மாவில்மேடு பகுதியில் கழுத்தறுக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டின் பாதுகாப்பு வேலியை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபரே இவ்வாறு கிரைண்டர் இயந்திரத்தால் கழுத்து அறுபட்டு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் மாவில்மட பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது வீட்டின் முன் பாதுகாப்பு வேலியை பழுது பார்ப்பதற்காக பயன்படுத்திய கிரைண்டரில் கழுத்து அறுபட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கட்டுகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வியட்நாம் ஜனாதிபதி நாளை 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி பல துறைகளை உள்ளடக்கியதாக குறித்த அரசு விஜயத்தின் போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் வியட்நாம் கலாச்சார, விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் இடையில் தகவல் மற்றும் தொடர்பாடல் துறையின் ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் கலாச்சார, விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் இடையில் கலாச்சார ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் இனத்துவ மற்றும் சமய விவகார அமைச்சுக்கும் இடையில் சமய மாணவர் நலனொன்புகை, சமய நம்பிக்கை, சடங்கு சம்பிரதாயங்கள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் வியட்நாம் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுகளுக்கு இடையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. இலங்கை தேசிய போலீஸ் பயிற்சி கல்லூரி மற்றும் வியட்நாம் சோசலிச குடியரசின் பொது போலீஸ் பயிற்சி மற்றும் விஞ்ஞான ரீதியான ஆய்வு ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். இது தொடர்பில் அவரால் நேற்றிரவு வெளியிடப்பட்டு அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: காற்றழுத்த தாழ்வு காரணமாக எதிர்வரும் 8/5/2026 வெள்ளிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. 2025 தொடக்கம் 2026 வடகிழ் பருவக்காற்று காலத்தின் பின் வட இந்திய சமுத்திர பகுதியில் தோற்றம் பெறுகின்ற முதலாவது தாளமுக்கம் என்ற வகையில் வானிலை அடிப்படையில் இது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே வெப்பசலனம் காரணமாக கணிசமான அளவு மழை வீழ்ச்சி கிடைத்த பிரதேசங்களில் இந்த தாளமுக்கம் காரணமாகவும் கனமழை கிடைத்தால் சில அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் மக்கள் இது தொடர்பாக கரிசனை கொள்வது சிறந்தது. இதனால் எதிர்வரும் 9/5/2026 முதல் இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடிக்கு சென்றவர்கள் அவதானமாக இருப்பதோடு கரையோர மீன்பிடியில் ஈடுபடுபவர்களும் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என தெரிவித்தார். ஈரான் மீதான மோதல் தற்போதைக்கு முடிவுக்கு வந்தாலும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்கள் உலகளவில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா எச்சரித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 மேல் உயர்ந்துள்ளதாகவும் உரங்களின் விலை 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் 3 முதல் 6% வரை உயரக்கூடும் என்றும் 2026 ஆண்டிற்கான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி முந்தைய கணிப்புகளை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் உடனடியாக நிறுத்தப்பட்டாலும் சர்வதேச சந்தையை சீரமைக்க குறைந்தது 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் நாடுகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை கிராமத்தில் அமைந்துள்ள வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் ஜூன் 1 நடைபெற இருக்கின்றது. எனவே அதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது.
இந்த நிலையில் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள உணவு கையாளும் வியாபார நிலையங்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்றினை வற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று விடுத்துள்ளனர். உணவகம், சர்பத் கடை தவிர்ந்த ஏனைய உணவு கையாளும் நிலையங்கள், ஐஸ்கிரீம் கடை, ஐஸ்கிரீம் வாகனம், பூந்தி இனிப்பு வகைகள் மற்றும் மிக்சர் கடைகள் இவை அனைத்தும் தத்தமது பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும். ஐஸ்கிரீம் உணவகங்கள், தேநீர், பூந்தி இனிப்பு, மிக்சர், சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனுமதி பெற்று ஐஸ்கிரீம் கடைகளில் மாத்திரமே ஐஸ் கட்டிகளை கொள்வனவு செய்தல் வேண்டும். அத்துடன் அதற்கான பற்றுச்சீட்டினை தம் வசம் வைத்திருத்தல் வேண்டும். உணவகத்திற்கும் சர்பத் கடைகளுக்குமான உரிமையாளர்கள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வற்றாப்பளை பொது சுகாதார பரிசோதகர் உற்சவ கால அலுவலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலில் கட்டாயம் பங்கு பெற்றுதல் வேண்டும். காவடி உரிமையாளர்கள் 29/5/2026 முன்னர் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து அவரின் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிகரெட், புகையிலை, மதுசாரம் ஆலய வளாகத்தினுள்ளே வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. உணவு கையாளும் நிலையங்களில் உணவு கையாள்வதற்கு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காரிநகர் புதுரோட் வடகாட்டை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணபதி பிள்ளை சம்பூரணம் அவர்கள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஏம்ஸ் பிரான்சிஸ்கம்மா சரஸ் அவர்கள் 4/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அம்பாறை சொரிக்கல் முனையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இன்னாசி யசிந்தா அவர்கள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். இந்தியா சென்னை 3 கற்பகக்கன்னி அம்மன் கோவில் 5வது சந்து திருவல்லிக்கேணிகை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராணிமணி அவர்கள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.